பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு மெரினாவில் உள்ள அண்ணா சமாதியில் அஞ்சலி செலுத்திய தீபா நேராக தன் அத்தை ஜெயலலிதா போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியான ஆர்கே நகர் சென்று அங்குள்ள பொதுமக்களை சந்தித்தார். எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல், எந்த முன்னேற்பாடும் செய்யாமல் திடீரென்று சென்ற தீபாவுக்கு அங்கு கூடிய கூட்டம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. தனது அத்தையை போன்று கம்பீரமாக வந்திறங்கிய தீபாவை காண பெண்கள் கூட்டம் அலைமோதியது. மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் ஏழை மக்களை பார்த்தவுடன் கட்டிப்பிடித்து அன்பு செலுத்துவார் அல்லது வயதானவர்களின் காலை தொட்டு கும்பிட்டு ஆசி வாங்குவார். அதே போன்று தீபாவும் ஆர்கே நகரில் உள்ள முதியோர் இல்லத்துக்கு சென்றபோது அங்கிருந்த வயதான பெண்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். இதனைத் தொடர்ந்து தண்டையார்பேட்டையில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்திற்கு சென்ற தீபா அங்குள்ள முதியவர்களிடம் நலம் விசாரித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் உள்ள அரசு பள்ளிக்கும் பார்வையற்றோர் இல்லத்திற்கும் சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்த தீபா ஆர்கே நகரில் போட்டியிடுவது பற்றி கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு நான் ஆர்கே நகரில் போட்டியிடுவது உறுதி என்று தெரிவித்தார். தீபாவின் இந்த திடீர் ஆர்கே நகர் விசிட் அவரது ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.